பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம், நாம் பாடமாக படிக்க கேட்ட மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்தின் 13வது வசனம். மார்க் சாப்டர் 1 verse 13. ஒரு படிக்கலாம். இருந்தவண்ணமாகவே தலைவணங்கி ஜெபிப்போம். மாட்சிமைமிக்க நல்ல ஆண்டவரே, உமது தூய திரு சமூகத்திலே உமது பிள்ளைகளாக இந்த நாளிலும் நாங்கள் கடந்து வரவும், உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே வேளையிலும் உமது திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் ஆண்டவர் கிருபை செய்கின்றீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, நித்தியமும் நிலைவரமுமான உம்முடைய நல் வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் போதுமானதாக இருக்கின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் எங்களது வாழ்விற்கு தேவையான தெய்வீக வழிகாட்டுதலையும் ஆண்டவரே உம்முடைய நல் வழிநடத்துதலையும் உமது திருவார்த்தைகளின் வெளிச்சத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் சுவாமி. சத்திய ஆவியானவராகி நீர் எங்களுடைய அகக்கண்களை திறந்து எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளுக்குரிய சிந்தனைகள் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லெந்து காலத்தின் முதல் ஞாயிறு ஆராதனையிலே இவ்வண்ணமாக நாம் ஆண்டவரை ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துகின்ற போது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளிற்குரிய திருமறை பகுதியாகிய மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். இந்த நாளிலும் வில்டர்னஸ் அண்ட் ஜீசஸ் என்று சொல்லுகின்ற ஒரு கருப்பொருளிலே ஆண்டவருடைய திருவார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற அனுபவத்தின் தொடர்ச்சியாக வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். வாழ்க்கை பல்வேறு விதமான அனுபவங்களை நமக்கு தருகின்றது. இந்த அனுபவங்கள் பல்வேறு தாக்கங்களை ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வினிலும் ஏற்படுத்துகின்றது. அதுபோல இங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறைப்பணி வாழ்வினை துவங்க முற்படுகின்ற ஒரு சூழலிலே அவர் திருமுழுக்கு பெறுகின்ற அனுபவத்தையும், அந்த திருமுழுக்கு பெறுகின்ற அனுபவத்தின் தொடர்ச்சியாக அவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்படுகின்ற ஒரு அனுபவத்தையும் நாம் பார்க்கின்றோம். The wilderness experience of our Lord Jesus Christ. இன்று நாம் வாழுகின்ற சூழலிலும் அநேகருடைய வாழ்வு என்று சொல்லுவது ஒரு வனாந்தரத்திற்கு இணையான ஒரு வாழ்வாகவே இருக்கின்றது. ஒருவேளை இந்த லெந்து காலத்திலே நாம் பிரவேசித்திருக்கின்ற போது பல உபவாசங்கள், இன்னும் பல்வேறு விதமான ஆவிக்குரிய காரியங்களை நாம் மேற்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம். இவைகளெல்லாம் எதை காட்டுகின்றது என்று சொல்லுகின்ற போது, நமது ஆண்டவர் இயேசு 40 நாள் வனாந்தரத்திலே அவர் இருந்த சூழ்நிலையையும் அவர் பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் நாம் எண்ணி பார்ப்பதாகவும், இன்னும் எவண்ணமாக அவர் சிலுவையை நோக்கிய பிரயாணத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்பவைகளெல்லாம் சிந்திக்கின்ற காலங்களாக இந்த காலங்கள் அமைகின்றது.
ஆகவே இந்த வனாந்திர அனுபவம் என்று சொல்லுவது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஒருவேளை இன்றைக்கு நாம் பாடிய பாடலிலும் கூட கன்வென்ஷன் கீதங்களிலே வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகின்ற வேளையில் என்று குறிப்பிடப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக பல நிலைமைகளிலே இந்த வனாந்திரமான ஒரு வாழ்வின் அனுபவம் என்று சொல்லுவது நம்மை சோர்வடைய செய்கின்றது, நம்மை பின்னடைய செய்கின்றது. ஆனால் இந்த லெந்து காலங்கள் என்று சொல்லுவது இப்படிப்பட்ட வாழ்வின் கடினமான சூழ்நிலைகள் அல்லது எதிர்பாராத வேளைகள், இவைகளின் மத்தியினிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கான ஒரு அனுபவத்தை அல்லது ஒரு சத்துவத்தை அவைகள் பெருக செய்கின்றதாக இருக்கின்றது என்பதிலே சந்தேகமில்லை. இந்த வனாந்திரம் என்று சிந்திக்கின்ற போது இந்த பகுதி கானான் தேசத்திற்குள்ளதாக இருக்கின்றதாக இருக்கிறது. நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று ஆண்டவர் கூறிய பகுதி. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம். ஆக இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசத்திற்குள்ளதாக மக்கள் பிரவேசித்து தங்களுடைய வாழ்வினை துவங்கி இருக்கின்ற போது அந்த நிலப்பரப்புக்குள்ளதாகவும் வனாந்திரம் என்று சொல்லுகின்ற ஒரு இடம் இருக்கின்றது. ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய புவியியல் கண்ணோட்டத்தை நாம் பார்க்கின்ற போது துருவ பகுதிகளிலே இருக்கக்கூடிய பனியினால் உண்டாகின்ற பாலைவன காடுகள் என்று கூறலாம். இன்னும் சகாரா பாலைவனம் போன்ற பாலைவனங்கள், இவைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது நிறைந்திருக்க, இங்கே கானான் தேசத்திற்குள்ளதாக எருசலேம் நகரத்திலும் நகரத்திற்கு அருகாமையில் அல்லது யோர்தான் நதிக்கு சற்று தொலைவினில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவன பகுதி போன்ற ஒரு இடத்தினில் ஆண்டவர் வருகின்ற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே காண்கின்றோம். ஆக இந்த பாலைவனம் என்று சொல்லுவது அல்லது வனாந்திரம் என்று சொல்லுகின்ற இந்த இடம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருந்த கானான் தேசத்திற்கு உள்ளதாகவே இருக்கின்ற ஒரு இடம் என்று சொல்லுவதை திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆகவே வாழ்வின் முழு கண்ணோட்டத்தை நாம் பார்க்கின்ற போது எல்லா விதத்திலும் நன்மைகளும் தீமைகளும் துன்பங்களும் துயரங்களும் என்பவைகளெல்லாம் நிறைந்த அல்லது பேலன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு சூழலிலேயே ஆண்டவர் தமது மக்களை வைக்கின்றார் என்பதை நாம் இங்கே காண்கின்றோம். ஆக அது ஆண்டவர் இயேசுவிற்கும் ஏற்புடையதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக அவர் திருமுழுக்கு பெற்றதின் தொடர்ச்சியாக வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகின்றார். அந்த வனாந்தரத்திலே அவர் 40 நாள் இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்னும் இந்த வனாந்தர அனுபவத்தை நாம் சிந்திக்கின்ற போது யோவான் 6வது அதிகாரத்தில் எல்லாம் நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் அங்கே 5000 பேருக்கு அதிகமானோருக்கு ஆகாரம் கொடுக்கின்ற அந்த ஒரு சூழல் என்று சொல்லுவதும் ஒரு வராந்திரமான சூழல். சீடர்கள் ஆண்டவரிடத்திலே கூறுகின்றார்கள், இங்கே மக்கள் உணவு பதார்த்தங்களை வாங்கிக் கொள்வதற்கான ஒரு சூழலும் இல்லை, அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று கூறிய போது, இல்லை, நீங்களே இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வனாந்திரத்திலே அவர்களுக்கு ஆகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அனுபவங்களை எல்லாம் நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசுவின் அர்ப்பணி வாழ்வின் துவக்கத்திலும் வனாந்திரம் என்பது இடம்பெறுகின்றதாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு திரளானவர்களுக்கு இறைராஜ்யத்தின் இறை உண்மைகளை எடுத்து கூறுகின்ற போதும் அவருடைய வாழ்வினில் வனாந்திரம் என்று சொல்லுவது இடம்பெறுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே நகரத்தினில் மாத்திரம் ஆண்டவருடைய ஊழியம் என்பதாக அல்லாமல் ஆண்டவருடைய ஊழியம் என்று சொல்லுவது வனாந்திரத்தையும் உள்ளடக்கிய ஒன்றாகவே இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த வனாந்திர அனுபவம் ஆண்டவர் இயேசுவிற்கு கொடுக்கின்ற காரியங்கள் என்ன அல்லது படிப்பினைகள் என்ன, அல்லது நாம் இந்த நாட்களிலே கடந்து செல்கின்ற ஒரு வனாந்திரமான சூழல் என்று சொல்லுவது நமது வாழ்விற்கு கற்றுத்தருகின்ற உண்மைகள் என்ன என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது, முதலாவதாக இந்த வனாந்திரம் என்று சொல்லுவது அது நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. இட் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் என்று சொல்லலாம். இந்த வனாந்திரம் என்று சொல்லுவது நம்மை ஒன்றிற்காக ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு சூழல் அல்லது ஒரு நிலை என்று நாம் இதனை புரிந்து கொள்ள முடியும். இங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருமுழுக்கு பெறுகின்ற அனுபவத்தை பெற்றவுடனே
அங்கே அவர் ஆவியானவராலேயே வனாந்திரத்திற்கு போகும்படியாக ஏவப்பட்டார் என்று நாம் காண்கின்றோம். 12வது வசனம், மார்க் 1வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ஆண்டவர் திருமுழுக்கு பெறுகின்ற போது அவர் மீது இறங்குகின்றவராக இருக்கின்றார். அந்த இறை அனுபவத்தை அவர் பெற்ற உடனேயே அவர் தனக்குள்ளதாக ஏவப்பட்டு வனாந்திரத்திற்கு செல்லுகின்றார். யாரோ ஒருவர் அவரை அனாந்திரத்திற்கு கொண்டு சென்றார் என்று சொல்லுகின்ற ஒன்றாக அல்லாமல், ஆவியானவரால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு வாழ்வு என்று சொல்லுவது அவரை வனாந்திரத்திற்கு கொண்டு செல்லுகின்றதாக இருக்கின்றது. ஒருவேளை இந்த நாளிலே உரிய முதல் திருமறை பகுதியாகிய ஆதியாகமம் 9வது அதிகாரம், அங்கே நோவாவோடு ஆண்டவர் பண்ணுகின்ற ஒரு உடன்படிக்கையையும், இன்னும் 2வது திருமறை பகுதியாக நாம் படித்த 1 பேதுரு எழுதிய நிருபத்தில் 3வது அதிகாரத்திலே பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற திருமுழுக்கு சார்ந்த காரியங்கள் என்று சொல்லுகின்றவைகள் எல்லாம் ஒன்றை உறுதிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. ஆண்டவர் இறைமக்களோடு செய்கின்ற உடன்படிக்கையையும் அந்த உடன்படிக்கையினால் உண்டாகுகின்ற ஒரு வாழ்வியல் அனுபவமும் என்பது அங்கே நிறைந்திருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக அது ஒரு விதமான ஒரு ஆயத்தத்தை நம்முடைய வாழ்வினில் உண்டாக்குகின்றதாக இருக்கின்றதை நாம் காண முடியும். இங்கே ஆண்டவர் இயேசு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்படுகின்றார். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக வனாந்திரம் என்று சொல்லுகின்ற போது அது மனிதருடைய நடமாட்டம் மிகுதியாக இல்லாத பகுதி, ஐசோலேட்டட் பிளேஸ். இன்னும் சூழ்நிலைகள் என்று சொல்லுவது விரும்ப தகுந்தவைகளாக இருப்பதற்கு ஏதுக்கள் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலைமையினில் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு ஆண்டவர் கடந்து செல்லுகின்றவராக இருக்கின்றார். திருமறை ஆண்டவரை பல இடங்களிலே நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகின்றது. அவருடைய 12வது வயதினிலே அவர் எருசலேம் தேவாலயத்திற்கு தனது பெற்றோரோடு ஆவலாக செல்லுகின்றவராகவும், அங்கே ஆசாரியர்களோடு வேதபாரகரோடு உட்கார்ந்து இறை ராஜ்யத்திற்கு அடுத்த இறை உண்மைகளை விவாதிக்கின்றவராகவும் செயல்படுகின்றவராக இருக்கின்றார். ஆனால் அதே ஆண்டவர் தனது இறைப்பணி வாழ்வினில் அங்கேயே நிலை கொள்வதற்கு முடியாமல் 12வது வயதுல அவர் எங்க போனாருன்னு சொல்லி அவரை தேடி அவங்க பெற்றோர் சென்று அவரை கண்டுபிடித்து மீண்டும் தங்களுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்து விடுகின்றார்கள். ஆண்டவர் தன்னுடைய பெற்றோரிடத்திலே சொன்ன கேள்வி, மரியாள் யோசேப்பிடத்திலே சொல்லுகின்ற கேள்வி, நான் என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களிலே ஈடுபாடு கொள்ள வேண்டாமா என்று சொல்லுவதை கேட்டு அவர்கள் அதிசயப்பட்டு, யூ ஆர் ஸ்மால் சைல்டு என்று சொல்லி, கம் பேக், கம் ஹோம் என்று சொல்லி அவரை இல்லத்திற்கு அழைத்து வந்து விடுகின்றார்கள். மீண்டும் ஆண்டவருடைய அருட்பணி வாழ்வு என்று சொல்லுவது துவங்குவதற்கு சுமார் 30 வயது வரை டைம் எடுக்கின்றது. 12ல இருந்து இந்த 30 வயசு வரைக்கும் ஒரு பாலகனாக, ஒரு இளைஞனாக, தனது பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்றவராக, யோசேப்பின் குமாரன் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் ஒரு தச்சனின் மகன், ஒரு தச்சன் என்று தன்னை அடையாளம் காணுகின்ற அளவிற்கு தனது பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்றவராக, தனது கடமைகளை நிறைவேற்றுகின்றவர். இப்பொழுது திருமுழுக்கு பெற்று அவருடைய இறைப்பணி வாழ்வின் துவக்கத்திற்கு ஆயத்தமாகுகின்றார். யூத முறைமையின்படி அல்லது ஒரு ரெபியினுடைய வாழ்வின் அடிப்படையில் என்று சொல்லுகின்ற போது தனது 30வது வயதை எட்டிய மெச்சூர்டு பர்சனாக தன்னுடைய அருட்பணி வாழ்விற்கென தன்னை ஆயத்தப்படுத்துகின்றவராக ஆண்டவர் திருமுழுக்கு பெறுகின்ற அனுபவத்தை நாம் இங்கே காணுகின்றோம். ஆக ஆண்டவரின் இந்த திருமுழுக்கு பெற்ற அனுபவம் என்று சொல்லுவது மீண்டும் அவரை எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு செல்லவில்லை. ஆண்டவர் இயேசுவின் இந்த திருமுழுக்கு பெற்ற அனுபவம் என்று சொல்லுவது மீண்டும் அவரை நாசரேத் ஊரிற்கு அழைத்து செல்லவில்லை. மாறாக
ஆண்டவர் இயேசு பெற்றுக்கொண்ட இந்த திருமுழுக்கு அனுபவம் என்று சொல்லுவது அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லுகின்றது என்று சொல்லுகின்ற போது அங்கே மிகுதியான இறை உண்மைகள் நிறைந்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இறைமக்களை மீட்பின் பாதையினில் வழிநடத்துவதற்காக ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகின்ற மீட்பின் கருவியாக அவர் செயல்படுகின்ற போது தன்னை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு இடமாக, ஒரு சூழலாக இந்த வனாந்திரத்தை ஆண்டவர் தெரிந்தெடுக்கின்றார், அல்லது பரிசுத்த ஆவியானவரே அவரை அவ்விடத்திலே கொண்டு சேர்க்கின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு பெற்று ஆண்டவருடைய திரு சரீரமாகிய திருச்சபையினில் அங்க வகிக்கின்ற நம்முடைய வாழ்வு என்று சொல்லுவதும் நம்மால் நடப்பிக்கப்படுகின்ற ஒரு வாழ்வு அல்ல. மாறாக ஆவியானவரே நமக்குள் இருந்து கிரியைகளை நடப்பிக்கின்றவராகவும் அவர் விரும்புகின்ற காரியங்களை நம்மை கொண்டு நிறைவேற்றுவதற்கு எவ்விடத்தில் நம்மை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர் வினைக்கின்றாரோ அதை அவர் செய்கின்றவராகவும் இருக்கின்றார் என்பதை ஆண்டவர் இயேசுவின் இந்த திருமுழுக்கு அனுபவமானது நமக்கு கற்றுத்தருகின்றதாக இருக்கின்றது. இதே அனுபவத்தை தான் பவுலப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தின் அவருடைய அனுபவத்தின் தொடர்ச்சியாக அவர் விளக்குகின்றதை நாம் படிக்க முடியும். கலாத்தியர் நிருபம் 1வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது கலாத்தியர் 1 16வது 17வது வசனம் ஒருவர் படிக்கலாம். ஆக தமஸ்கு சாலையில் ஆண்டவர் இயேசுவை தனது அனுபவமாக பெற்றுக்கொண்ட சவுல் மனமாற்றம் அடைந்தவராக ஆண்டவரை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு சீடர்களின் குழாம் வாசம் செய்கின்ற இடமாகிய எருசலேமிற்கு அவர் கடந்து வரவில்லை. மாறாக ஆண்டவர் அவரை வழிநடத்தின விதத்தின் அடிப்படையிலேயே அவர் தமஸ்குக்கு செல்லுகின்றதையும் பின்பு அவருடைய சொந்த தேசத்திற்கு செல்லுகின்றதையும் மீண்டும் எருசலேமுக்கு வருகின்ற பின்பு அவருடைய மிஷனரி பயணம் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே அவர் ஈடுபாடு கொள்ளுகின்றதை எல்லாம் நாம் காணுகின்றோம். ஆக இந்த வனாந்திர அனுபவம் என்று சொல்லுவது நம்முடைய வாழ்வினை ஆயத்தப்படுத்துகின்ற இடமாக இருக்கின்றது. ஒருவேளை இந்த நாட்களிலே நம்மில் பலர் சந்திக்கின்ற வாழ்வின் அனுபவங்கள் என்று சொல்லுபவைகள் நாம் எண்ணுவதை போலவோ நாம் எதிர்பார்த்தவைகளைப் போலவோ இல்லை என்று சொல்லுகின்ற போது அநேக கேள்விகளை நமக்குள்ளதாகவே எழுப்புகின்றதாக இருக்கின்றது. இது என்னுடைய சுயமா அல்லது ஆண்டவருடைய சித்தமா? Is it my will or it is the will of God என்று சொல்லுகின்ற கேள்வி அநேக நேரங்களிலே எழுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதாக திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நமது வாழ்விற்கு தரப்பட்டிருக்கின்ற தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்ற போது நமது வாழ்வின் ஒவ்வொரு படிநிலையும் அவரால் நடத்தப்படுகின்றது. அவரால் for a particular cause, for a particular purpose he prepares us என்று சொல்லுகின்ற நிலைமையினில் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்றார் என்று சொல்லுவதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை அனுதின தியானத்திற்காக நீங்கள் பல நூல்களை பயன்படுத்தலாம். அதில் சிறப்பான ஒரு நூல் என்று சொல்லுகின்ற போது பாலைவன நீரோடை, the streams in the desert என்று சொல்லுகின்ற ஒரு நூல் இருக்கின்றது. நான் மும்பையிலே ஊழியம் செய்தபோது ஒரு தாயார் தன்னுடைய வாழ்வின் அனுபவமாக பகிர்ந்து கொண்ட காரியம், தன்னுடைய இளமையான வயதினிலேயே தன்னுடைய கணவரை இழந்து போனவர் தனக்கு கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளையும் அரும்பாடுபட்டு வளர்த்து ஆளாக்கினார்கள். ஒருவரை போதகராகவும் மகனை போதகராகவும் மகளை அமெரிக்க தேசத்திலே குடியுரிமை பெற்று வாழுகின்ற நிலைமையினில் உருவாக்குகின்றவராகவும் அவருடைய வாழ்வு அமைந்திருந்தது.
பல்வேறு விதமான சவால்களை வாழ்விலே சந்திக்கின்றவராக இருந்தார். வனாந்தரமான ஒரு வாழ்வு எனது வாழ்வு என்று அவர்கள் எண்ணிய போதெல்லாம், the streams in the desert, பாலைவன நீரோடை என்று சொல்லுகின்ற இந்த நூலும் இறை வார்த்தைகளும் இணைந்து என்னை இந்த அளவிற்கு கொண்டு வந்திருக்கின்றது என்று கூறினார்கள். இப்படிப்பட்ட இறைமக்கள் இன்றும் நமது சமூகத்தினிலும் நமது திருச்சபையினிலும் வாழுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். தி சொசைட்டி மே ரைஸ் many questions. இந்த சமூகம் நமது வாழ்வினில் நாம் சந்திக்கின்ற பல்வேறு விதமான சவால்களையும் சூழ்நிலைகளையும் காணுகின்ற போது பல கேள்வி கணைகளை நமக்கு எதிராக தொடுக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய திருவுள்ள சித்தத்தின் மையத்திலிருந்து தூய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு வாழ்வாக நமது வாழ்வு இருக்குமே எனில், இந்த வனாந்தர அனுபவத்திலும் ஆண்டவர் என்னை உருவாக்குகின்றார், என்னை ஆயத்தப்படுத்துகின்றார் என்று சொல்லுகின்ற ஒரு உன்னதமான புரிதலை உடையவர்களாக நாம் வாழ முடியும். ஆண்டவர் இயேசு இங்கே திருமுழுக்கு பெற்று ஆவியானவரை உடையவராக தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகின்ற அங்கீகாரத்தை பெற்று கொண்டவராக அவர் வனாந்திரத்திற்குள்ளதாக கடந்து வருகின்றார். அப்படி என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதாக திரித்துவ கடவுளின் திரித்துவ திருநாமத்திலே திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் ஆண்டவருடைய தூய ஆவியினாலே வழிநடத்தப்படுகின்ற போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வும் இந்த வனாந்திர அனுபவங்களுக்கு விதிவிலக்கு ஆனது அல்ல என்று சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த வனாந்திர அனுபவம் என்று சொல்லுவது நம்மை தொடர்ந்து துன்பத்திலேயே மூழ்கடித்து விடுவது அல்ல. அதுவும் ஒரு பாற்று தான். அதை கடந்து நாம் வருவோம் என்று சொல்லுகின்ற நல் நம்பிக்கையை ஆண்டவருடைய இந்த வனாந்திர அனுபவம் நமக்கு தருகின்றதாக இருக்கின்றது. He was not there in the wilderness for ever and ever என்று கூறவில்லை. மாறாக 40 நாள் தான் அங்கே இருந்தார். எவ்வளவு நாள் தான்? only 40 days. இப்போ நம்மளும் என்னதான் 40 நாள் தான் உபவாசம் லெந்து காலையில், அதுக்கு பிறகு அடித்து புசி தான். இப்போவே அடித்து புசிக்கிறதுக்கு ஆயத்தப்படுகின்ற மனநிலையெல்லாம் இருக்கு. பார்ப்போம். இங்கே ஆண்டவர் 40 நாள் வனாந்திரத்திலே இருந்தார் என்று சொல்லுகின்ற போது அதை கடந்த ஒரு சிறப்பான ஒரு சூழல் என்பது இருக்கின்றது என்பதை இந்த அனுபவம் நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. ஆகவே அநேக சூழ்நிலைகளை நாம் காணுகின்ற போது பலர் சோர்ந்து போகின்றவர்களாக இருக்கின்றார்கள். வனாந்திரத்தில் ஆண்டவர் தனித்து தான் இருந்தார். He was all alone. தன்னை ஆயத்தப்படுத்துகின்றார். எப்படி மோசே இந்த இறைமக்களை வழிநடத்துவதற்கு சீனாய் மலையிலே 40 நாள் தனித்திருந்தாரோ, அதுபோல ஆண்டவர் இயேசு இங்கே வனாந்திர அனுபவத்திலே தனித்திருக்கின்ற ஒரு அனுபவத்தை காணுகின்றோம். இந்த நாள்ல நம்ம பாடணும் 306வது பாமால, தூய்மை பெற நாடு தனித்திரு நாளும் பார்ப்போர் உன்னில் காண்பார் அவர் சாயல. இயேசுவின் சாயல பிறர் நம்மில் காண வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரோடு தனித்திருக்கின்ற ஒரு அனுபவம் என்று சொல்லுவது அவசியமானதாக இருக்கின்றது. நம்ம எல்லாரும் விரும்புறது என்னதுதான்? எப்பவும் யாரோடு ஒருத்தரோடு கூட என்ன செய்யணும்? டச்ல இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? நம்ம சூழ நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கணும்னு சொல்றதை நம்ம விரும்புகிறோம். தட் இஸ் அவர் நேச்சுரல் டெண்டன்சி டு பி வித் பீப்புள். ஆனால் இங்கே ஆண்டவர் தன்னுடைய திருமுழுக்கு அனுபவத்தின் தொடர்ச்சியாக உண்டாகுகின்ற இந்த வனாந்திர அனுபவத்திலே அவர் தனித்திருக்கின்றவராக இருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் இந்த உலக வாழ்வின் ஓட்டத்தில் நம்ம கொஞ்ச நேரமாவது ஆண்டவரோடு தனித்திருக்கிறதுக்கு ஒதுக்கணும். நேரத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்று சொல்லுவது அவசியமானதாக இருக்கின்றது. அதிலும் சிறப்பாக இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவரோடு ஒரு தனித்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம், அவர் ப்ரேயர் டைம் என்று சொல்லுவது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அது நம்மை ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக நம்மை ஆயத்தப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, இந்த வனாந்திர அனுபவம் என்று சொல்லுவது சோதனைகளை மேற்கொள்வதற்கு உதவி செய்கின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். It helps us to triumph the temptation. நாம் சோதனைகளை மேற்கொள்வதற்கு
அல்லது டு ஓவர்கம் டெம்டேஷன் என்றும் நாம் கூறலாம். இங்கே 13வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது மார்க் 1:13, அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு என்று நாம் படிக்கின்றோம். 40 நாள் ஆண்டவர் சோதிக்கப்பட்டார். இன்னும் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்திலே இதனை நாம் சற்று ஒப்பிட்டு சிந்திக்கின்ற போது மத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம் அல்லது 1, 2 ஆகிய வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால், மேத்யூ சாப்டர் 4 verse 1 and 2, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த முதல் காரியத்திலும் ஒன்றை கூறுகின்ற போது, ஆண்டவர் இந்த வனாந்தரமான இடத்திற்கு சென்றார் என்று சொல்லுகின்ற போது, அங்க ஆண்டவருக்கு உணவு சாப்பிடுறதுக்கு கூட மனசு வரையில. திருமுழுக்கு பெற்ற உடனே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அவர் உணவு உட்கொள்வதை மறந்து விட்டார் என்று கூட கூறலாம். அப்படின்னு சொன்னா, சிலர் இன்னைக்கு அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற போது, சில வேலைகளை செய்கின்ற போது சாப்பிடணும்னு கூட எண்ணம் வராது, தண்ணி குடிக்கணும்னு கூட எண்ணம் வராது. யாராவது ஒரு ஆள் பக்கத்தில் வந்து தான் தண்ணி குடிச்சிங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டாதான் அந்த எண்ணமே அதுக்கு பிறகு வரும். அப்படின்னு சொன்னா, வேலையில மூழ்கி போன ஆட்கள் எல்லாருக்கும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஆண்டவர் தன்னுடைய இறைப்பணி வாழ்வினை துவங்குவதற்காக இந்த வனாந்தர இடத்துல வருகின்ற போது அவர் உணவையே மறந்து போனார் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் அவர் செயல்படுகின்ற அல்லது உபவாசம் இருக்கின்ற ஒரு அனுபவத்தை நமக்கு அது காட்டுகின்றது. ஆக இந்த 40 நாட்கள் கடந்ததின் தொடர்ச்சியாக அங்கே சோதனைக்காரன் வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக தன்னை ஆயத்தப்படுத்துகின்ற போது டெம்டேஷன் கம்ஸ் இன். எந்த ஒரு இடத்துல ஒரு சிறப்பான ஒரு காரியத்துக்காக நாம் செயல்பாடுகளை முனைப்போடு மேற்கொள்ளுகின்றோமோ, அங்கே சோதனைக்காரனுடைய பிரசன்னம் அல்லது சோதனை என்று சொல்லுவது தவிர்க்க இயலாததாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இங்கே இயேசுவின் வாழ்வினில் சோதனைக்காரன் கடந்து வருகின்ற ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். எனினும் அங்கே ஆண்டவர் அவர் சந்தித்த எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளுகின்றவராக இருக்கின்றதை நாம் காணலாம். ஒருவேளை மார்க் வெரி பிரீஃபாக தான் சொல்லுகின்றார், அவர் சோதிக்கப்பட்டார். என்ன சோதனைன்னு சொல்றது அங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது சிறப்பாக 3 காரியங்களை அங்கே அவர் சந்தித்த சோதனையாக குறிப்பிடப்படுகின்றது. எனினும் இந்த சோதனைகளோடு ஆண்டவருடைய வாழ்வினில் சோதனை முடிந்து போயிற்று என்று சொல்லுவதற்கு இல்லை. பல நிலைகளில் இந்த சோதனை அனுபவம் என்று சொல்லுவது ஆண்டவருடைய சிலுவை வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவருடைய திருமுழுக்கு முதல் சிலுவை வரையிலும் இந்த டெம்டேஷன் என்பது நிறைந்து கொண்டே இருந்தது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனினும் இந்த ஆரம்ப கட்டத்திலே 3 சோதனைகள் அவருக்கு முன்பதாக வைக்கப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். அதிலே சொல்லப்படுகின்றது என்ன என்று சொல்லுகின்ற போது 3வது வசனம் 4வது வசனமும் மத்தேயு 4வது அதிகாரத்தின் 3, 4 ஆகிய வசனங்கள், அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். If you are the son of God, you turn these stones into bread என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். ஒருவேளை மார்க் எழுதிய நற்செய்தி நூலிலும் நாம் அதை படிக்கின்ற போது 1வது அதிகாரத்திலே நாம் வருவோம் என்று சொன்னால், அங்கே அந்த 1வது அதிகாரத்தின் 1வது வசனமும், இயேசு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று சொல்லுவதுதான் அங்கே முக்கியமாக குறிப்பிடப்படுகின்றது. அடுத்தது 11வது வசனமும் 1வது அதிகாரத்தின் 11வது வசனமும், அன்றியும் நீர் என்னுடைய நேச குமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம்
உண்டாயிற்று என்று சொல்லுவதை நாம் அங்கே காண்கின்றோம். ஆக தி சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன் என்று சொல்லுவதுதான் எங்க பிரச்சனையா இருக்கு. ஹிஸ் ஐடென்டிட்டி மேட்டர்ஸ். இந்த திருமுழுக்கு அனுபவம் என்று சொல்லுவது இதுவரையிலும் இயேசுவானவரை நாசரேத்தூர் சமூகம் கண்ட கண்ணோட்டம் என்பது மாற்றி அமைக்கின்றது. நாசரேத்தூரினில் வாழ்ந்த ஒரு தச்சனின் மகன் என்று சொல்லுகின்ற நிலைமையில் இருக்கின்றவர் தேவனுடைய குமாரனாக காணப்படுகின்ற ஒரு சூழலை அறிகின்ற போது, ஆண்டவர் அதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்ளுகின்ற போது, அதே ஐடென்டிட்டியை சாத்தான் அவருக்கு முன்னே கொண்டு வருகின்றார். How you are going to use this privilege? நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்வது சாத்தானுக்கு தெரியாதா? தெரியும். ஆனா சாத்தான் என்ன சொல்றாரு? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்று சொல்லுகின்ற ஒரு கேள்வியை அங்கே எழுப்பி ஆண்டவரை செயல்பட தூண்டுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் அங்கே காண்கின்றோம். யூ ஜஸ்ட் ஆக்ட். முதல் ஆக்டே எப்படி இருக்க போகுது என்று பார்ப்போம் என்று சொல்லுகின்ற போது, பிசாசானவன் அவருடைய தேவையை அறிந்து அவரை செயல்பட தூண்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். சோதனைக்காரன் இல்லையா, இன்ன இருக்கு, இன்ன இடத்துல இன்ன தேவை, அப்ப அதுபோல என்ன செய்யணும், அந்த நபரை செயல்படுறதுக்கு தூண்டணும். பிசாசு செய்கிற தந்திரமும் அதுதான், வீழ்த்துவதற்கு. ஆனால் ஆண்டவர் அங்கே பிசாசிற்கு இடம் கொடுக்காமல் அவனை மேற்கொள்ளுகின்றதை நாம் காண்கின்றோம். 4வது வசனம், மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக, அப்பத்தினாலே மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு இங்கே சாத்தானை மேற்கொள்ளுகின்றார் என்று சொல்லுகின்ற போது, he uses the scripture. திருமறையை ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். ஆக இந்த ஆயத்த நாட்கள் என்று சொல்லுவது, ஆண்டவரோடு தனித்திருக்கின்ற ஒரு அனுபவம் என்று சொல்லுவது, வேதத்திலே ஆழமாக வேர்விடுவதற்கு வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது. இந்த 2024 நம்ம பிரவேசிக்கின்ற போதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து நமக்கு வாக்குத்தத்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தங்களுடைய கையின் பிரயாசங்களை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து உங்களுடைய திருமறை வாசிப்பை துவங்குங்கள் என்கின்ற செய்தியை நாம் கொடுத்தோம். எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு எத்தனை சாப்டரை கடந்து வந்திருக்கிறோம்? ஏசாயாவில் தொடங்கினா இப்போ கிட்டத்தட்ட எசேக்கியேல் தாண்டி போயிருக்கிறோமா? இல்லைன்னு சொன்னா இந்த தபசு காலத்துல கொஞ்சம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை சீர்தூக்கி பாருங்க. 1 சாப்டர், 2 சாப்டர், 5 சாப்டர் அப்படின்னு படிச்சோன்னா தான் நமக்கு தேவையான இந்த ஆவிக்குரிய ஒரு உத்வேகம், ஒரு பலன் என்பது நமக்கு கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இரண்டாவது, ஆண்டவர் முன்பதாக இங்கே சாத்தான் வைக்கின்ற ஒரு சோதனை 5வது வசனத்திலே, அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி. பிசாசுக்கு இயேசுவையே எங்க கொண்டு போறதுக்கு வல்லமை இருக்கு? தேவாலயத்தின் பினாக்கிள்ல கொண்டு, டெம்பிளுக்கு பினாக்கிள்ல கொண்டு நிப்பாட்டுறதுக்கு அதுக்கு வல்லமை இருக்கு. பிசாசுக்கு வல்லமை இருக்கு. ஆனா அவன் அங்கே இருந்துட்டு என்ன சொல்றான்னா, ஆர் யூ யூசிங் த ஸ்கிரிப்சர்? ஐ கேன் ஆல்சோ கோட் த ஸ்கிரிப்சர். நானும் என்ன செய்ய முடியும்? வேதத்தை பயன்படுத்த முடியும் என்று சொல்லி அவன் பயன்படுத்துகின்றான். 6வது வசனத்திலே, நீ சங்கீதம் 91, 11, 12 ஆகிய வசனங்களை மையமாக கொண்டு சாத்தான் ஆண்டவருக்கு சொல்லுகின்ற வார்த்தை, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே. In the desert, in the wilderness, you are reading the scripture. I am also saying the same scripture. You follow me என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவம். இந்த இறைமக்கள் பல நிலைமைகளிலே இறை வார்த்தைகளை கையாளுவதனாலே தடம் மாறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆழமாக வேர்கொண்டு ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதற்கு பதிலாக
காய்ந்து போகின்ற அல்லது தீந்து போகின்ற வேர்கள் உடையவர்களாக, ஆவிக்குரிய வாழ்வினில் வளம் காண இயலாதவர்களாக மாறுகின்ற சூழலுக்கு தள்ளப்படுகின்றவர்களாக, அல்லது சோதனைகளிலே மாட்டுகின்றவர்களாக, அவைகளினால் மேற்கொள்ளப்படுகின்றவர்களாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் இங்கே ஆண்டவர் இயேசு பிசாசை, நீ கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பதாக என்று சொல்லி அவரை மேற்கொள்ளுகின்ற அனுபவத்தை காண்கின்றோம். கடைசியாக இங்கே பிசாசு ஆண்டவரை சோதிக்கின்ற அனுபவம் 8வது வசனத்திலே, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்லுகின்றதை நாம் காண்கிறோம். இதுவரைக்கும் சொன்னோம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். ஆனா இந்த சோதனையை பற்றி சொல்லும்போது அவன் என்ன சொல்லல? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் உள்ளதை சொல்லல. He claims that he is the Lord of all. அவனே எல்லாவற்றுக்கும் உரியவர். You are not the heir. நீர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார், கடவுளுக்குரியவைகள் எல்லாம் உமக்குரியவைகள் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பதத்தை அவன் அந்த இடத்துல பயன்படுத்தவில்லை. மாறாக, என்னை பணித்தாழ விழுந்து என்னை பணிந்து கொள்ளும், எல்லாவற்றையும் உமக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்ற போது 10வது வசனத்திலே, அதற்கு இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று நமக்கு காண்கிறோம். Immediately the devil left. ஆண்டவர் இங்கே பிசாசினை மேற்கொள்ளுகின்றவராக இருக்கின்றார். வனாந்தரத்திலேயே மேற்கொள்ளுகின்றார். அங்கே ஏதேன்ல தோட்டத்துக்குள்ள இருந்தாங்க. ஆதி பெற்றோர் வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். அதனால் தோட்டம் பாலைவனமானது, அல்லது அதனுடைய செழுமையை அது இழந்தது. ஆனால் இயேசு இங்கே வனாந்தரத்திலே சோதிக்கப்படுகின்றார். இந்த சோதிக்கப்படுகின்ற ஒரு அனுபவமானது அதை பாலைவனம் போல வாழ்வினை பூத்து குலுங்க செய்வதற்கு ஏதுவாக, ஒரு மனிதனின் வீழ்ச்சியினால் முழு சமூகமும் முழு மனுக்குலமும் வீழ்ந்ததை போல இங்கே ஒரு மனிதன் மேற்கொள்ளுதலினாலே எல்லா மக்களும் வாழ்வு பெறுகின்ற அனுபவத்திற்கு நேராக ஆண்டவர் பிசாசை மேற்கொள்ளுகின்ற அனுபவத்தை அவருடைய ஊழியத்தின் துவக்கத்திலேயே நாம் காணுகின்றவர்களாக இருக்கின்றோம். கடைசியாக ஒரு காரியத்தை இந்த திருமறை பகுதியிலே நாம் படிக்கின்ற போது, இந்த wilderness experience என்று சொல்லுவது makes us to realize the presence of God. கடவுளுடைய பிரசன்னத்தை நமது வாழ்வினிலே உணரச் செய்கின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். மார்க் 1வது அதிகாரத்தின் 13வது வசனத்தின் பிந்தைய பகுதியிலே நாம் படிக்கின்ற போது, காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். He lived amidst of wild animals and the angels came down and ministered to him. வனாந்தரத்துல காட்டு மிருகங்கள் இருக்கும், கொடிய தேள்கள் இருக்கும், மனிதருக்கு ஊறு விளைவிக்கின்றவைகள் இருக்கும். அவைகளின் நடுவினில் ஆண்டவர் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அவைகளால் ஒரு கேடும் அவருக்கு உண்டாகவில்லை. அதுதான் இன்னைக்கு முதல் பாடத்தில் நம்ம படிக்க கேட்டோம். ஆண்டவர் நோவாவோடு செய்கின்ற அந்த உடன்படிக்கையில் அவர் சொல்லுகின்ற போது, நான் சகல காட்டு மிருகங்களோடும் சகல நாட்டு மிருகங்களோடும் உடன்படிக்கை பண்ணுவேன் என்று கூறுகின்றார். ஏசாயா தீர்க்கன் காண்கின்ற இறைவாக்குரையிலே, என் மலையின் மீது அல்லது என் பர்வதத்தின் மீது தீங்கு செய்வார் எவரும் இருப்பதில்லை. Even the animal will not harm. விலங்கினம் கூட தீமை செய்யாது என்று சொல்லுகின்ற உன்னதமான ஒரு காட்சியை அங்கே காணுகின்றார். ஆக ஆண்டவர் இங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற போதும் அவைகளால் அவருக்கு சேதத்தை உண்டாக்க இயலவில்லை. தானியேலை தூக்கி சிங்கங்களின் கபியிலே போட்டாலும் அந்த சிங்கங்களின் வாயையும் ஆண்டவர் கட்டி போட்டார் என்று சொல்லுகின்ற விசுவாச அனுபவம் இருக்கின்றது. ஆக கிறிஸ்தவ விசுவாசிகளாக திருமுழுக்கு அனுபவத்தோடு வில்டர்னஸ் அனுபவத்தை நாம் சந்திக்கின்ற போது நம்முடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? விலங்குகளின் நடுவிடையே, கொடிய விலங்குகளின் நடுவே நான் இருக்கின்றேன் என்று சொல்லுவதை போன்ற அச்சுறுத்தலான அனுபவம் உடையவர்களாக வாழுகின்றோமா? ஆண்டவருடைய சோதனையின் அனுபவம், வில்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தருகின்ற படிப்பினை ஆண்டவர் அவைகளின் நடுவினிலும் நம்மை சஞ்சரிக்க செய்வார். அவைகளின் நடுவினிலும் ஆவிக்குரிய குணாதிசயங்களோடு வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஏனெனில் தேவதூதர்களின் ஒத்தாசையும் அவர்களுடைய வழிநடத்துதலும் அவ்விடத்திலே உண்டு என்பதை நாம் காண்கின்றோம்.
ஆக அத்தகைய கிருபைகளை, நன்மைகளை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த லெந்து காலங்களிலே இன்னும் அதிகமாக தந்து நம்மை ஆவிக்குரிய வாழ்விலே பலனடைந்து வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென்.